ஃப்ரெண்ட்ஸ், மலரக்கா சாப்பிட வரீங்களா? நேற்று உள்ள புளிக்குழம்பு, வெள்ளைப்பூடு குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், வாயை துறக்க முடியாது. நம்ம என்ன பேசுகிறோம், என்ன வைக்கனே நம்மளை உத்து பார்த்து கவனிப்பாங்க. இந்த ஏதோ ஒரு விஜயகாந்த் மனைவி பிரேமலதா பேசினாங்களாமே, கரெக்டாக தான் பேசியிருக்காங்க, தப்புன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே அவங்க வேற கட்சியில் இருக்கும்போது யாரு வரா, செம்ப உள்ள வையா, ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, திருட வாரா செம்ப தூக்கி உள்ள வையின கதை. அப்பம்லாம் ரொம்ப கழுவி கழுவி ஊத்துறாங்க பார்த்தீங்களா? அந்த இதில் அவங்களுக்கு சரளமாக வந்துட்டு புதுசாக தானே இங்கே வந்திருக்காங்க. ஒரு காலத்தில் கலைஞர் தான் அவங்களுக்கு எல்லாம். விஜயகாந்த் கலைஞர்னா அவ்வளோ உயிராக இருந்தவர். இப்போ ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்து அந்த எதிர்கட்சியில் இருக்கும்போது சரளமாக பேசுவாங்கல்ல, கஞ்சா பற்றி, அதை பற்றி, இதை பற்றி, திராவிட மாடலே ஒரு மாதிரி பேசுனாங்களா. இப்போ இங்கே சேர்ந்துக்கிட்டாங்க. எல்லாம் பெட்டி, பணம், பதவி. ஒரு மனிதனுக்கு பணம், பதவி அது ஒரு வியாதி மாதிரி ஆயிடுச்சு. வியாதியை கூட மறந்துருக்கு. வியாதி அவனை கூட மருந்து கொடுத்து குணமாக்கிடலாம். இந்த பணம் அது ஒரு போதை மாதிரி, பதவி அது ஒரு போதை. அப்படி உள்ளவங்க அவங்க எப்பவுமே அந்த அம்மையார் சரளமா பேசுற மாதிரி. வேற என்ன நம்ம முதலமைச்சர் மேல தப்பு, ஸ்டாலின் அவர் மேல வேற எந்த குறையும் இல்லை. பாலியல் வன்கொடுமை சரளமா நடக்கு. 2 வயசுல இருந்து 80 வயசு வரையும் நடக்கு பாலியல் வன்கொடுமை. வேற தலைவர் மேல வேற எந்த குறையும் சொல்ல முடியாது. முதலமைச்சர் மேல பாலியல் 2 வயசுல இருந்து 80 வயசு 90 கூட நடக்கு. கஞ்சா, போதை ஊசி, இந்த 2 தான் தலைவர் மேல தப்பு. வேற ஒன்றும் பெரிய ஒரு விரலை மடக்க முடியாதுன்னு இந்த அம்மா சொல்லிட்டாங்க. எதிர்கட்சியில இருக்கும்போது பேசின யாவத்தை வச்சு இந்த அம்மா சரளமா சொல்லிட்டாங்க. அது செல்ல துறந்தாலே அத்தனை கட்சியர்களும் பாமரர்கள் எல்லாரும் கேட்கவே செய்யணும். சும்மாவே அடுத்த வீட்டுக்கு அதன்னா போதும் கூழ் குடிப்பாங்க. இது நல்ல அவள் பல்லு இல்லாத கிழவனுக்கு அவள் போட்ட பதிலும் எல்லாம் வாய் மண்ட மாதிரி பார்த்தீங்களா? அதான் பார்த்து வாய் நான் அடக்கி பேசணும். எப்ப என்ன செய்வா, பின்னால இருந்து குத்திடுவான். நேரம் பேச மாட்டான், பின்னால இருந்து. இப்போ இந்த அம்மா வாய் தவறி சரளமா வந்ததுனால எல்லாரும் பேசுறாங்க. ஸ்டாலின் அவரும் அப்படியே பார்க்காரு பார்த்தீங்களா? வேற யாருமே ஆப்பு வைக்க வேண்டாம். நம்ம கிட்ட சேர்ந்தாலே ஆப்பு வச்ச மாதிரி, அதாவது நம்ம வாழ்க்கையில கூட இருந்தே குழி பறிக்காங்களோ அந்த மாதிரி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அக்கா சொல்றது, எப்படி அந்த அம்மா சொல்றது கரெக்டாக தப்போ தெரியாது. நான் சொல்றேன், வாய்க்கு வந்தது அதான் உண்மை.